ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெயகுருத ஜெயகுரு பிரசரம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆடி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11 மணி 37 நிமிஷத்துக்கு திருக்கணிதப்படியும் வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் மக நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிறக்குது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்கள் தான். குரு மறைஞ்சாலும் நிறைந்த பலன்கள் தான் உங்களுக்கு செய்வார். ஏன்னா குரு 6ல இருந்து 2 பாக்குறாரு. வருமானத்துக்கு பிரச்சனை இல்லைங்க, மற்றபடி எல்லா விஷயத்தையும் நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். ராகு உங்க ராசியில இருக்க வரைக்கும் அப்பப்ப டென்ஷன், வருடம் ஃபுல்லா டென்ஷன்லாம் இருக்காது, அப்பப்ப டென்ஷன். கும்ப ராசிக்கு கஷ்டங்கள் டென்ஷன் இதெல்லாம் புதுசா எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ராசி தான் இது. கும்ப ராசிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வடிவேலு ஒரு படத்துல சொல்ற மாதிரி வந்து எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து அதிகமான சக்தி இருக்கு, மன வலிமை இருக்கு. கும்ப ராசி வந்து ஒரு பிரபஞ்ச ராசி நான் சொல்லியிருப்பேன்ல. அதனால வந்து இவங்க கும்பராசிக்கு மட்டும் எல்லா வித சக்தியும் இருக்கு. அதனால இவங்களை எவ்வளவு வேணா கஷ்டப்படுத்தலான்னு இந்த ராகு வந்து பாடா படுத்திட்டு தான் இருக்கு. ஆனாலும் எவ்வளோ கஷ்டங்களா இருந்தாலும் சமாளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கக்கூடிய இயற்கையா நீங்க வந்து பிராக்டிக்கலா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கனால இது உங்களுக்கு புதுசு இல்ல. கவலைப்படாதீங்க. ஆனா இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது நீங்க சுப விரயமா மாத்திக்கங்க. குரு 12ஆம் வீட்டை பாக்குது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு வீடு அமையறது, ஒரு இடம் வாங்குறது, நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம். அந்த பிசினஸ்க்காக இடம் வாங்குறது அல்லது சொந்தமா வீடு கட்டுறது, வாகனங்கள் பிராப்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல அதிர்ஷ்டம் தான். செவ்வாயும் புதனும் சேர்றது 5ஆம் இடத்துல புதன் இருந்து ஆட்சி பெறுறாரு. அதனால அது ஒரு நல்ல அமைப்பு. ஆட்சி பெற்ற புதன் கூட செவ்வாய் சேரக்கூடிய அமைப்பு வந்து நல்ல ஒரு யோக பலன் வச்சுக்கோங்களேன். 3 10 குடைவர் அவர் வந்து 5ஆம் இடத்துல சேர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அது கூட வந்து என்னன்னா நீங்க வெளிநாடுகளுக்குலாம் சென்று உங்களோட பிசினஸை டெவலப் பண்றது, ஒரு பிசினஸ் விஷயமா வெளிநாடுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வர்றது, வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஆனா பிசினஸை டெவலப் பண்றது, இந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறது, இது எல்லாத்துக்கும் கும்ப ராசிக்கு இந்த டைம் சூப்பரா இருக்கு. நீங்க டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட்னா எழுதி பார்க்கணும், என்ன செய்யலாம், அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நேரம் ஒதுக்கி நீங்க செய்யும்போது கட்டாயம் டெவலப் ஆயிருவீங்க. அதாவதுங்க, கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நினைச்சிருச்சுன்னா கட்டாயம் கொடுத்துதான் தீரும். அதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா அந்த கஷ்டத்தை நீங்களே வாலண்டரியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சூப்பரா இருக்கும். என்ன கஷ்டத்தை வாலண்டரியா, ஆனா நம்ம வந்து நோகாம நோம்பி கும்பிடணும்னு நினைப்போம். என்ன கஷ்டம் அப்படின்னா, இரவு பகல் தூங்காம என்னங்க, அதாவது டைம் தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல, அந்த டைமை மட்டும் எடுத்துட்டு மீதி டைம் எல்லாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. அது வந்து கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வந்து திடீர்னு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வெளியில கூப்பிடுவாங்க. அத கட் பண்ணிட்டு, அத வந்து தியாகம் பண்ணிட்டு என்ன செய்யணும்? உங்க வளர்ச்சிக்காக நீங்க பாடுபடணும். அவ்வளதான். நெறைய பேர் வந்து கும்ப ராசியா இல்ல இது துன்ப ராசியான்னு தான் என்ட்ட கேட்கிறீங்க. கும்பராசிக்காரங்களும் இப்படிதான் கேட்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், இது துன்ப ராசி கிடையாது. கும்பராசி தான் நீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. உங்களுடைய கஷ்டங்கள வாய் விட்டு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்ன்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. கட்டாயம் நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் கடுமையா உழைச்சு சில விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 100% உறுதியாக இருக்கும். அவ்வளவுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் சம்பாரிச்சா, அந்த பணத்த வச்சு எல்லா விஷயங்கள்லயுமே நீங்க வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். எல்லா விஷயமும் உங்களுக்கு உங்க மயமாக்கிக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு உறவு இப்ப விட்டுட்டு போகுதுன்னா, அதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கும். ஆனா அந்த பணம் இருக்கு, நீங்க பணக்காரனா இருந்தா அந்த உறவே உங்கள விட்டுட்டு போகாது. இதுதான் என்னுடைய பாயிண்ட்டா நான் சொல்றது. பிசினஸ டெவலப் பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. 6ஆம் இடம்ங்க. 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்குங்க. குரு வந்து உச்சம் பெறுறாரு. 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்த பார்க்கிறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்த பார்க்கிறாரு. அப்ப தொழில் ஸ்தானத்த வந்து இந்த டைம்ல நீங்க வளர்க்கலைன்னா எந்த டைம்ல வளர்க்க முடியாது. அதனால கஷ்டம் இருக்கதான் செய்யும். வலி அது வேற டிபார்ட்மெண்ட், வளர்ச்சி அது வேற டிபார்ட்மெண்ட்ன்னு அங்கங்க செப்பரேஷன் பண்ணி நீங்க வந்து டெவலப் ஆயிக்கணும். வேற வழியே இல்ல. ஒரு பக்கம் வலிக்கும்.
சண்டை சச்சரவுகள் குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சண்டை போடுவாங்க. அதே மாரி காசு பணம் வரணும் வரணும்னு நீங்க நெனச்சுட்டு இருப்பீங்க. வரக்கூடியவங்க, குடுக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாயி லாக் ஆயிக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரத்தான் செய்யும். ஆனா அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க டெவலப்மெண்ட்ட நோக்கி உங்களோட உழைப்ப போட்டுக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் 100% வேலை செஞ்சுரும். ஏன்னா சனி 2ஆம் இடத்துல இருக்காருங்க. சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு என்ன செய்வாரு அப்டின்னா, அந்த பணத்த வராம அதாவது ஒரு இரும்பு கேட்டு போட்டு என்ன செஞ்சுருவாரு அவரு, இரும்பு தானே சனி. அதனால அவரு லாக் பண்ணிருவாரு. ஆனா இரும்பு எவ்வளோ பெரிய கடினமான இரும்பா இருந்தாலும் உப்பு தண்ணீல அரிச்சு தான் ஆகும். அதோட பலத்த இழந்து தான் ஆகும். அதத்தான் நான் உங்கள செய்ய சொல்றேன். அப்ப அந்த இரும்ப தகர்க்கணும்னா உப்பு தண்ணி, வேர்வை சிந்த சிந்த ஓடுங்க. அதுக்கு நான் ஸ்வெட் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல. அதிகமா உழைங்க. கட்டாயம் சனியுடைய கர்மா 0 ஆயிடும். கேட் ஓப்பன் ஆயிரும். காசு பணம்லாம் வந்துரும். டெவலப்மென்ட் அப்படிங்கிறது 100% உறுதிங்க. நீங்க வந்து ஒரு பிசினஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, 6ஆம் இடம்ங்கிறத உத்தியோக ஸ்தானம். அதுல வந்து ஒரு கிரகம் உச்சமா இருக்கனால ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இது அற்புதமான டைமுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். நீங்க வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போறது, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஊரே பேசுற அளவுக்கு நல்லபடியா தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஊரே போற்றி புகழும். அந்த அளவுக்கு பேப்பர்ல நியூஸ்ல வர்றது, மீடியாஸ்ல வர்றது, செல்ஃபோன்ல வர்றது, இந்த மாரி செய்யக்கூடிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கனால அதுக்கு ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். பேரு, புகழ் வரும். அதுக்குண்டான விஷயத்த நீங்க தான் கிரியேட் பண்ணணும். ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு வருது நமக்கு வரலன்னு சொல்லக்கூடாது. நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க பேரு நல்லபடியா ரீச் ஆகுறதுக்கு, நீங்க என்ன உழைப்ப போட்டீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அத தான் செய்யுங்கன்னு சொல்றேன். கும்பராசிக்காரங்களுக்கு வந்து என்னன்னா, கொஞ்சோண்டு ஸ்டார்ட்டிங் ட்ரபிள். ஆனா அவங்கள ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டா மிகப்பெரிய லெவல்ல வந்துருவாங்க. இத அடிக்கடி சொல்லியிருக்கேன். கும்பராசி ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மிக்க ராசி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ தூரம் ஓடுங்கன்னு சொல்றது. முக்கியமா வந்து சதய நட்சத்திரக்காரங்களுக்குலாம் நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. ராகு உங்களுடைய நட்சத்திரத்திலருந்து கீழ வந்துட்டே இருக்காரு. பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகக்கூடிய டைம் தான். அதனால இன்னும் நீங்க உங்களோட இலக்க வைக்கிற நகர்த்தி அங்க வந்து அடையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஸ்டெப் தான் இருக்குதுங்க. அந்த 10 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் நீங்க தான் டாப் அப்படிங்கிற மாரி. ஏன்னா ப்ரமோஷன்ஸ் இது எல்லாமே தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. கல்வி ரொம்ப அற்புதமா இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நல்ல அமைப்புகள்ல படிப்பாங்க. ஞாபக திறன் அதிகமாகும். படிப்புல நல்ல ஆர்வம் வரும். படிச்சு முன்னேறணும்னு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கும்பராசில இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல உத்வேகம் வரும். டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல வந்து எல்லா டீச்சர்கள்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கி பழகுங்க. ஏன் அப்டின்னா, குரு மறைஞ்சிருக்கு. அப்ப குரு மறையும்போது குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்கள வந்து என்னன்னா, அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஒபே பண்ணி நடக்கிறது, இந்த மாரி செய்யுங்க. கட்டாயம் கல்வியில நீங்க முன்னுக்கு வந்துருவீங்க. படிக்கிறதோட மட்டும் இல்லாம, டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க எப்படி நம்மள வந்து அ அ இது பண்றாங்க, வழி நடத்துறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உயர்கல்வியில இருக்கவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் வாங்குறது, நல்ல மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சி பெறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கும்ப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. நல்ல விஷயங்கள் நெறைய அமைப்புகள் இருக்கு. அதாவது நீங்க எத தொட்டாலும் சக்சஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. நீங்க உங்களுடைய கூடுதலான முயற்சிகள் போடுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ரெகக்னைஸ் இல்லைன்னா கூட குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருந்தாலே நீங்க நெறைய விஷயங்கள்ல சாதிக்க முடியும். இவ்வளோ நாள் இருந்த விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. அந்த கஷ்டங்கள்லாம் இருக்காது. கஷ்டங்கள் அப்படியே கரைஞ்சுகிட்டே வருது. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல்ல வந்து வளர்ச்சி தான். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. அதே மாரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன அப்படின்னா, கணவர் வழி வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பிரச்சனைகள் அல்லது வந்து உங்க நண்பர்கள் கிட்ட பிரச்சனை, இந்த மாரி அமைப்புகள குடுக்கும். ஆனா, அது வந்து எல்லாம் டெம்பரவரி தான். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது, பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. வாக்கு ஸ்தானத்துல வந்து சனி இருக்கு. அத ஸ் ரா இது ராகு வந்து உங்களுடைய ராசியில இருக்கு. 7ஆம் இடத்துல கேது இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, கோவத்த அதிகப்படுத்துறது, தேவையில்லாம உங்கள வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க பேச தூண்டி, அதனால நீங்க வார்த்தைகள விடுறது, உங்கள அறியாம தவறான வார்த்தைகள விடுறது, அந்த வார்த்தைய புடிச்சிட்டு, "நீ இப்படி சொன்னனால தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன். நீ எனக்கு வேண்டாம். இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிக்கலாம்." இந்த மாரி உங்களுக்கு எமோஷனலா எல்லா விஷயத்தையும் செய்ய தூண்டுவாங்க. நீங்க எமோஷனலா ஆகாதீங்க. உணர்வுகள கட்டுப்படுத்தி
நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. நீங்க மிகப்பெரிய லெவல்ல சாதிக்கலாம். யாரு உங்களை விட்டு போனாங்களோ, அவங்க உங்களைய உயர்ந்த லெவல்ல பார்ப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு மிகப்பெரிய லெவல்ல நீங்க மாறிருவீங்க. அந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்குது. மனச ஒருநிலைப்படுத்தி, உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தையோ, அல்லது நீங்க என்ன ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, அத நெனச்சு தியானம் பண்ணும்போது, நீங்க உதாரணமா ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க. கலெக்டர் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க என்ன வேணா ஆகலாம். அது மாரி நீங்க அத நெனச்சுக்கிட்டு, மனசுல மனசுல அத வந்து பதிய வச்சுக்கிட்டு, மேனிஃபெஸ்டேஷனோ, மெடிடேஷனோ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. கட்டாயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்க என்னவோ ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கு உங்களைய வழிநடத்தி கூட்டிட்டு போகும். அதனால கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சியே வந்து கிரகங்கள் மட்டும் இல்ல, பிரபஞ்சமும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, அதுக்கு கூட்டிட்டு போய் உங்கள சக்சஸ் பண்ண வச்சுரும். அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் முயற்சி போட்டீங்கனாலே போதுமானதுங்க. கும்ப ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். விருதுகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் நெறைய பேத்துக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும். காசு, பணம் அதிக லெவல்ல சேர்க்க முடியும். நல்ல கோடீஸ்வர யோகம் உண்டு.